கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக இன்று காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் ஆஜராகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அஜித்குமார், இன்றைய வழக்கு விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்ட காயமடைந்தனர். இந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தற்காலிக சிபிஐ அலுவலகம் அமைத்து அங்கிருந்து அந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட சம்பவம் அந்த இடம் வேலுச்சாமிபுரம் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், காவல்துறையினர், தாவேகா நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் பிரச்சாரத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் பயன்படுத்திய பிரச்சார பேருந்தையும் கரூர் சிபிஐ அலுவலகத்துக்கு கொண்டு வந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றதால் விசாரணை எதுவும் நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தற்போது நேற்று முதல் சிபிஐ விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர், துணை ஆய்வாளர் உட்பட 10க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள சூழ்நிலையில் நேற்று டிஎஸ்பி சையத் அலி மற்றும் ஒரு சில காவலர்கள் மட்டுமே ஆஜராகியிருந்தனர். இந்நிலையில் 2ஆம் நாளாக இன்று ஒரு காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் 2 மகளிர் உதவி ஆய்வாளர்கள் அதாவது ஆர்த்தி மற்றும் சித்ரா தேவி ஆகியோர் இன்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். மறுபடியும் மீண்டும் கரூரில் சிபிஐ விசாரணை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அருணேஷ், கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக இன்று காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் ஆஜராகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அஜித்குமார், இன்றைய வழக்கு விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்ட காயமடைந்தனர். இந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தற்காலிக சிபிஐ அலுவலகம் அமைத்து அங்கிருந்து அந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட சம்பவம் அந்த இடம் வேலுச்சாமிபுரம் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், காவல்துறையினர், தாவேகா நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் பிரச்சாரத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் பயன்படுத்திய பிரச்சார பேருந்தையும் கரூர் சிபிஐ அலுவலகத்துக்கு கொண்டு வந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றதால் விசாரணை எதுவும் நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தற்போது நேற்று முதல் சிபிஐ விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர், துணை ஆய்வாளர் உட்பட 10க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள சூழ்நிலையில் நேற்று டிஎஸ்பி சையத் அலி மற்றும் ஒரு சில காவலர்கள் மட்டுமே ஆஜராகியிருந்தனர். இந்நிலையில் 2ஆம் நாளாக இன்று ஒரு காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் 2 மகளிர் உதவி ஆய்வாளர்கள் அதாவது ஆர்த்தி மற்றும் சித்ரா தேவி ஆகியோர் இன்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். மறுபடியும் மீண்டும் கரூரில் சிபிஐ விசாரணை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.